ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க, டிட்டாச் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கோம். டிட்டாச் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ரொம்ப ரொம்ப நம்ம இமோஷ்னலாக இன்வால்வ் ஆகும்ல ஒரு சில விஷயங்கள்ல, அதிலிருந்து நம்ம வந்து டிட்டாச் பண்ணுறது, அதை பற்றி தான் பேச போகிறோம். இது நிறைய விஷயங்களில் நிறைய டைப் சிச்சுவேஷன்ஸில் அப்ளிகபிள் ஆகிடும். மேபி ஒரு விஷயத்து மேலே நமக்கு ரொம்ப ஒப்சசிவான இன்ட்ரெஸ்ட் வரும்போது, ஈவன் இஃப் அது ஒரு நல்ல நோக்கமாக இருந்தாலும், நல்ல கோல் சம்திங்காக இருந்தால் கூட ரொம்ப 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 நம்ம அதுக்காக அதை பற்றியே யோசித்து ஓவர் திங்கிங் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட லாஜிக் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம ஓவர் திங்கிங்னாலே நம்ம இராஷ்னல் டிசிஷன்ஸ் அண்ட் இராஷ்னல் தாட்ஸ் நமக்கு நிறைய வரும். சேம் வித் பீப்புள் ஆல்சோ. ஓவர் அட்டாச்மெண்ட் டு எனி திங், ஈவன் அ பர்சன், அது வந்து அவருக்குமே வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு அன்பேரபிளாக இருக்கும். அவங்களுக்கும் அது ஒரு சஃபரிங்காக இருக்கும், யாரோ ஒருத்தர் ஓவர் அட்டாச்மெண்ட்டாக வச்சுட்டோன்னு. சேம் வித் திங்ஸ், நம்மளோட பொருட்கள் மீதியாக இருந்தாலும் ஒரு லிமிட் வரைக்கும் அட்டாச்மெண்ட் நல்லது தான். பட் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது எப்போவுமே ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும். ஸோ எப்படி நம்ம வந்து டிட்டாச் பண்ணலாம், டிட்டாச் பண்ணால் என்ன பிரயோஜனம், அதெல்லாம் பேச போகிறோம். ஸோ டிட்டாச்மெண்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேசிவாக எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டிட்டாச் பண்ணுறத சொல்லலை. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட ரோல் வந்து நம்ம இப்போ ஏதோ நம்மளோட வேலை என்னமோ அது செய்கிறது தான், ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்ட்டு. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஸோ என்ன விஷயத்து மேலே நமக்கு ஆசை இருந்தாலும் அதில் ரொம்ப குறிப்பாக நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்படின்ட்டு ஒரு செட் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். வேறு வேறு ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ தோஸ் திங்ஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு வரவே வராது. நம்ம உட்காந்து அதை பற்றி எத்தனை தான் ஆங்ஸைட்டி வச்சாலும், எவ்வளோ தான் நம்ம வந்து இது நடக்கணுமே அப்படின்ட்டு நம்ம ஓவர் ஹைப்பில் இருந்தாலுமே அது வந்து நடக்காது. பிகாஸ் தட் பர்டிகுலர் திங் இஸ் நாட் எட், அதோட டைம் ஆகலை இன்னும், அதனால அது வந்து நடக்காது. அப்போது எப்படி நமக்கு அந்த அன்கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடன இன்ட்ரெஸ்ட் நம்ம விட்டுட்டு நம்மளோட கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ் மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அங்கே தான் நமக்கு பீஸ்ஃபுல், கிளியர், லாஜிக்கல் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். நல்ல ஸ்டெப்ஸ், கரெக்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போது எப்போவுமே நம்ம ஓவர் திங்கிங் மாதிரி வரும்போது வாட் வி நீட் டு டூ இஸ் புல் த ஃபோக்கஸ் பேக் டு அவர் செல்ஸ். நம்ம மேலே ஃபோக்கஸ் திருப்பி கொண்டு வரணும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஓவராக வேறு ஒரு விஷயத்து மேலே, வேறு ஒரு ஆள் மீது, வாட்டெவர் வேறு ஒரு இது மேலே போகுதா இருந்தீங்கன்னா we need to pull it back and bring it back to ourselves. நம்மளே நமக்குள்ளே சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, இப்போது இன் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட் நமக்கு இதை பற்றி ஏதாவது செய்ய முடியுமா, மேபி நம்மளால் முடிஞ்ச எல்லாம் செஞ்சு இனிமேல் ஒன்றும் செய்கிறதுக்குள்ள வெயிட்டிங் தான் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கலாம். இல்லை, இப்போது நம்மளால் கொஞ்சம் இதுக்குன்னு ஒரு சில நல்ல முயற்சிகள் எடுக்கலாம். நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிக்கலாம், ஒரு புக்ஸ் நல்லா படிக்கலாம், கற்றுக்கலாம், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்கில் பில்டிங் பண்ணலாம், அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், வாட்டெவர். அப்படி இருந்ததுன்னா யூ டூ தேட். அதில் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக நம்மளோட ஃபோக்கஸ் ரொம்ப 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 இன்வேர்டு கொண்டு வரணும். நம்ம ரொம்ப ஸ்கேட்டர்டாக எல்லா பக்கமும் மற்ற இடங்கள் போய் இருக்கக்கூடன்னு, நம்மளோட கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிற ஃபோக்கஸை we need to bring it to the பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு அப்போது பண்ணக்கூடின விஷயத்து மேலே லேசர் ஷார்ப்பாக நம்மளோட ஃபோக்கஸ் கொண்டு வரணும். அப்போது அதே வந்து எப்படி பெஸ்ட்டாக பண்ணிடலாம், how can we take this thing that is in front of us, அதே நம்ம எப்படி வந்து நம்மளே முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் அதில் எப்படி கொண்டு வரலான்னு நம்மளோட ஃபோக்கஸ் we need to bring it back. நிறைய நம்மளோட மைண்ட் இஸ் லைக் வேண்டரிங் திங்கில், அது எப்போவுமே வாண்டர் பண்ணி இட் வில் ட்ரை டு கோ ஹியர் தேர், அங்கே இங்கே போய்கிட்டு இட் வில் ட்ரை டு திங்க், ஓவர் திங்க் எல்லாம். ஸோ நம்மளை அந்த ஹோர்ஸ் மாதிரி, குதிரை மாதிரி ஓடுற அந்த மைண்டை நம்ம திருப்பி பிடிச்சு கொண்டு வந்து ஒரே இடத்துல, ஸோ வாட் கேன் பி டன் ரைட் நவ், அது எப்படி பெஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு we need to focus very clearly on that. ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி கிளியர் கட்டாக நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்ஸ் we are doing it,
அது முடிஞ்சிச்சு when we are going into waiting period அப்படின்னா just my suggestion is we need to compartmentalize it and cut that off. We need to find a new topic, like something else. இந்த வெயிட்டிங் பீரியடில் அதே பற்றியே யோசிச்சு அப்சசிவாக இருந்தோம்னா நம்ம அதை தப்பாக செஞ்சுட்டோமா, நம்ம இன்னும் நல்லா செஞ்சுருக்கோமா, அப்படி இப்படின்னு 1008 தாட் வரும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. ரொம்ப பவர்லெஸ் ஃபீலிங். ஒன்ஸ் இந்த மாதிரி we are பவர்லெஸ்ங்கிற ஃபீலிங் ரிப்பீட்டடாக மைண்டில் வந்துகிட்டே இருந்தால் தட் கேன் நாட் ஹெல்ப் அஸ், தட் வில் ரியலி ஹார்ம் அஸ். நம்மளோட சைக்கியை வந்து இட் வில் அஃபெக்ட் அஸ், இட் வில் புல் அஸ் டவுன். நம்மளோட மென்டலி நம்ம டவுன் ஆகிடும் அண்ட் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆகிடும். வி வில் நாட் ஃபீல் லைக் டூயிங் எனிதிங் எல்ஸ். ஸோ ஜெனரலி வாட் ஐ ட்ரை டு டூ இஸ் கம்பார்ட்மெண்டலைஸ். இது முடிஞ்சிச்சு, இந்த வேலை முடிஞ்சிச்சு, தட்ஸ் தட், ஃபுல் ஸ்டாப். இன்னொரு வேலை எடுத்து ஆரம்பிக்கணும். அது எப்படி ஆரம்பிக்கிறது? we need to find some other interest of ours completely apart from this, or we need to try to help somebody else with something that is important to them. அப்புறம் அதில் நம்மளோட ஃபோக்கஸ் we need to narrow it to such an extent that ஃபோக்கஸ் வந்து அதிலே இருக்கணும். and ideally this is a time for self growth. நமக்கு என்ன மாதிரியான பெஸ்ட் வழியில் நமக்கு ஒரு நல்லது செய்யலாம். மேபி ஹெல்த் வரியாக ஒன்று ட்ரை பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஆர் மேபி நம்மளோட எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு, நம்ம ரொம்ப நாளாக நம்மளே அப்படியே விட்டுருக்கோம்னா நம்ம போய் நம்மளே கொஞ்சமாக பேம்பர் பண்ணுறது, ட்ரீட் பண்ணுறது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, நல்ல நல்ல கனெக்ஷன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க கூட பேசுகிறது. இந்த மாதிரி நம்மளே கொஞ்சம் மைண்ட் we need to switch off, because over thinking, over hitting, over attachment into any one thing cannot be productive. அதே மாதிரி if there is a problem, oftentimes எனக்கு என்ன தோணுதுன்னா, if we just sit with our thoughts, சும்மா ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணாமல் சும்மா பேசாமல் மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம உட்காந்துட்டே இருந்ததுன்னா, ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம்ல நம்ம உட்காந்துருக்கும்போது, கண்ட்ரோல் பண்ணாமலே உட்காந்துருக்கும்போது an answer will form by itself. அப்படியே அதுவாகவே ஒரு சொல்யூஷன் வரும். இதே தான் சேம் will apply for people. மேலே நமக்கு அட்டாச்மெண்ட் இருந்தாலும் we need to detach and focus on ourselves. நம்மளோட growthல் நம்ம 100% ஃபோக்கஸ் கொடுத்தா that is a much more attractive quality. Don't have to suffer from overthinking or over attachment. Hope this was of some use to you. Thank you so much for watching it. Bye bye.